காமக்கோட்டி ஒரிஜினல்ஸ் அன்பர்களுக்கு இந்த குரியக்கோ சுரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் பெரியவா கேட்டது, என்ன உன் தாயாரோட ஆசை பூர்த்தியாச்சா? அதான் மகாபெரியோட பரமபக்தர் ஒருத்தர் இருந்தார், வைஷ்ணவர். அப்படின்னாலும் பெரியவாளும் பெருமாளும் ஒருத்தர் தான் அப்படின்னு அந்தளவுக்கு பக்தி கொண்டவர். ஒரு சமயம் அந்த காசி யாத்திரை பண்ணிவிட்டு அங்கேருந்து கங்காஜலத்தை எடுத்துகிட்டு அம்மாட்ட கொடுத்தார். தன்னோட அம்மாட்ட அவருடைய அம்மா தாயாரை ஆச்சாரியால் மேலே ரொம்ப பக்தி உடையவர். பிள்ளை கொடுத்த கங்காஜலத்தை சொம்ப வாங்கி கண்ணை ஊற்றிண்டா, இந்த கங்காஜலத்தை நீ மகாபெரியோர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு அவர் அவரது அமாவாசை ஸ்நானம் பண்ணுறச்சே உபயோகப்படுத்திக்கணும்னு வேண்டிக்கோ, எனக்கு அதான் பரப்பு திருப்தி அப்படின்னு அம்மா சொல்லிட்டா. ஆகட்டுங்கிற மாதிரி அவர் தலையாட்டிட்டு பக்தர் கொஞ்ச நாள் கழிச்சு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக புறப்பட்டார். அப்போ கர்நாடகாவில் ஹம்பிங்கிற இடத்துல உள்ள ஒரு சின்ன கோவிலில் தங்கியிருந்தா பெரியவா. அந்த டயத்தில் தற்செயலாக அன்றைக்கி அமாவாசை அமைஞ்சிடுத்து. காசி சொம்பை முன்னாடி மகாபெரியா முன்னாடி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணார் பக்தர். பெரியவா, இந்த ஜலத்தை அப்படின்னு முடிக்கிறதுக்குள்ளே கோயில் வாசலில் ஒரே பரபரப்பு, அப்படிப்பட்ட பரபரப்பு, ஒரே சத்தம். இது மகாபெரியோட தரிசனம் பண்ணுறதுக்காக ஆந்திராவோட அப்போதைக்கு முதல்வர் சென்னாரெட்டி வந்திருந்தார். உடனே பாதுகாப்பு அது இதுன்னு சுற்றி உழைச்சல ஏகப்பட்ட பரபரப்பாக இருந்தது அந்த இடம், ஏரியாவே. காசி யாத்திரை எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு பேச தயங்கின்ற இந்த பக்தர்கிட்ட பெரியவாளே ஆரம்பித்தார். உங்கள் ஆசீர்வாதத்தில் விஷயமாக போய்ட்டு இருந்தேன் சுவாமி, தரிசனம்லாம் என்ன ஆச்சு, அங்கே தான் கங்கா ஜலம் அப்படின்னு திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டைமும் அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் சலசலப்பு. பெரியவாள் தரிசனம் பண்ணுறதுக்காக இப்போ இந்த டைம் இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் வந்திருக்கார். அவரோட செக்யூரிட்டி கார்டு அது இது ஏற்பட்ட உள்ளூர் போலீஸு அவள் வேண்டியதாக செஞ்சதுக்காக மற்றவாள் ஒதுக்க சொல்லி அதுக்கெல்லாம் பண்ணிக்கின்னு ஒரு பெரிய கும்பல். இந்த சலசலப்பில் எல்லாருமே சேர்ந்து அந்த முக்கியஸ்தர்களை மகாபெரியா முன்னாடி அழைச்சிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டா பக்தர் கொண்டு இந்த காசி சொம்பும் ஏதோ தட்டோடு எங்கேயோ ஒரு மூலையில் போயிடுது. அந்த பக்தரும் சொல்ல வந்ததை முழுசாக சொல்லி முடிக்கலை. அதுக்கு முன்னாடியே நகர்ந்துக்க வேண்டியதாகிடுது. அவரும் இந்த கும்பலில் வந்தவா எல்லாம் கொழுந்து பழங்கள் இழங்கள் அது இது மாலை எல்லாம் பெரிய முன்னாடி மலை போல் நிரம்பி நெழிஞ்சுது. வந்தவா தரிசனம் பண்ணிட்டு கிளம்புறச்சே கிட்டத்தட்ட மணி 3 மணி ஆகிடுச்சு. புஷ்பம் பழம் எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு ஆரம்பித்தா மலத்து சிப்பந்திகள்லாம். அப்போ தனக்கு பக்கத்தில் இருந்த மூங்கில் திட்டை எடுக்க வந்தவர்கிட்ட பெரியவா கஞ்சாடையில் சொன்னார் ஏதோ அப்படின்னு. அதை புரிஞ்சுட்டு சிஸ்டர் அந்த தட்டில் இந்த பூக்களுக்கெல்லாம் கூழுக்கு நடுவில் பூக்கோயில் நடுவில் அந்த மறைஞ்சிருந்த அந்த காசி சொம்பை எடுத்து பெரியவா முன்னாடி கொண்டு வச்சா. அதை பார்த்த அந்த பக்தருக்கு இப்படி விம்பிடுத்து நெஞ்சு இவ்வளோ இதுலையும் ஞாபகம் வச்சுட்டு கரைஞ்சி விட்டு ஒரு கடலை தண்ணி தானே உழைஞ்சிது. அதை விட அதிசயம் நடந்தது. பக்கத்தில் இந்த தண்டத்தை எடுத்து பெரியவா சட்டுன்னு அதை ஊனிண்ட எழுந்துட்டார். பக்கத்தில் இந்த ஷர்ட்டை பாரிச்சத்திட்ட கஞ்சியாடை காட்டினார் அப்படின்னு. அவர் கங்கை சொம்பு எடுத்துட்டு பெரியவா நடக்க ஆரம்பித்தா. பெரியவா ஸ்நானம் பண்ணுற போகிறா. இன்றைக்கி சரியாக மணி 3:20 தான் அமாவாசை பிறக்கிறது. அதான் கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஸ்நானம் பண்ணணும். கரெக்டாக துங்குபத்திரிக்கு வந்துட்டார். இத்தனை பிரியமான வந்திருந்தா கூட அந்த பீரியடில் டயத்தில் கூட இப்போ சாஸ்திரத்தை விட்டு கொடுக்காம பெரியவா சரியான நேரத்தில் வந்திருக்கார், கங்கைக்கு வந்துட்டார் அப்படின்னு யாரோ பேசிட்டு இருக்கிறது இந்த பக்தரோட காதில் விழுந்தது. ஆனால் தன்னோட ஆத்மார்த்தமான வேண்டுதலும் தான் தாயாரோட மானசீகமான ஆசை நிறைவேற்றத்துக்காகத்தான் பெரியவா அந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்காருங்கிற மாதிரி இவருக்கு தோணித்த பக்தருக்கு. அதை ஆமான்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருந்தது. தர்மபுத்திரார் இறங்கி 2 தடவை ஸ்நானம் பண்ண பெரியவா அடுத்ததா ஜாடையா அந்த பக்தர்கிட்ட காமிச்சு சிஷ்யர் ஜாடையா பக்கத்தில் இருந்த பாரிஷத்தில்
அந்த காசி சொம்பை திறந்து அந்த கங்கா ஜலத்தை வந்து அப்படியே மகாபெரிவா சிரத்தில் கவித்தார். பரமேஸ்வரன் ஜடாபாத்திலேருந்து கங்காதேவி வந்து பெருகி வழிராப்பில் பெரியவா சிரசை தொட்ட அந்த சிலிப்போடு அந்த பெருகி விழிஞ்சு அந்த துங்கபத்ராவில் கலந்து ஆனந்தமாக ஓடினா கங்காதேவி. கரையேறின பெரியவா அந்த பக்தரை ஒரே ஒரு வினாடி எடுத்துலையும் பார்த்தார். என்ன உன் தயாரோட ஆசை பூர்த்தியாச்சா அப்படின்னு கேட்காம கேட்ட மாதிரி இருந்தது அந்த பார்வை. அதை புரிஞ்சுட்ட பக்தர் ரொம்ப சந்தோஷமாக வரட்டாங்க. இந்த மகா பெரியவா சரணம்.